OLED இருக்கிற டிஸ்பிளேல வரக்கூடிய ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட் தான் வெர்டிக்கலான க்ரீன் லைன் இஷ்யூ. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி வருது, இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சோஷியல் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டு அவங்க ஃபோனில் வந்திருக்குங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணால் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வருமானு கேட்டிங்கன்னா வரும். நார்மலாக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது நிறைய பக்ஸ் வரும். அந்த பக்ஸ் எல்லாமே அடுத்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும்போது அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேல வர வெர்டிக்கல் க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா எத்தனை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாலும் அந்த ஒரு கம்ப்ளைண்ட் போகவே போகாது. அது உங்கள் டிஸ்பிளேல அப்படியே தான் இருக்கும். இந்த வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா க்ரீன், ஒயிட், பிங்க் இப்படி பல கலர்லையும் இருக்கும். இந்த ஒரு கம்ப்ளைண்ட் சாஃப்ட்வேர் இஷ்யூவா ஹார்ட்வேர் இஷ்யூவான்னு எப்படி செக் பண்ணுறது நான் மொத்தம் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லைன்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா இது ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட். அடுத்து உங்கள் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பாருங்க. அந்த ஃபோட்டோவில் இந்த லைன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா இது ஒரு சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட். லைன்ஸ் தெரியாமல் இருந்துச்சுன்னா இது உங்களோட டிஸ்பிளே ஹார்ட்வேர் கம்ப்ளைண்ட் தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரெண்டு டைப்பில் வருது. ஒன்று எல்சிடி, ஒன்று OLED. எல்சிடி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பேக் லைட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோனில் இருக்கிற விஷுவல்ஸை நம்மளால் பார்க்க முடியும். எல்சிடி டிஸ்பிளேயோட உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர்ஸுக்கு கீழே LED லைட்ஸ் இருக்கும். அந்த ஒரு LED லைட் தான் அந்த டிஸ்பிளேக்கு தேவையான எல்லா லைட்டுமே ப்ரொவைட் பண்ணுது. இந்த எல்சிடி டிஸ்பிளேல இருக்கிற லேயர்ஸுக்கு உள்ள எல்லாமே இந்த ஒரு லைட்டு டோட்டலாக ஸ்ப்ரெட் ஆகும். அது வழியாக தான் அந்த டிஸ்பிளே இருக்கிற விஷுவல்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் OLED டிஸ்பிளேல வந்துட்டிங்கன்னா OLED டிஸ்பிளேல பேக் லைட்டு கிடையாது. OLED டிஸ்பிளே இருக்கிற ஒவ்வொரு பிக்சல்ஸுமே லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு பேக் லைட் தேவையே இல்லை. இந்த OLED டிஸ்பிளேயோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே இருக்கிற மாதிரி லேயராக இருக்காது. ஆக்சுவலாக லேயராக தான் இருக்கும். அதில் இருக்க லேயர்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா ஒட்டி வச்சுருப்பாங்க. அது பிச் எடுக்க தான் முடியும், இப்படி லேயர்ஸாக காட்டவே முடியாது. இந்த OLED டிஸ்பிளே இருக்கிற ஒவ்வொரு பிக்சல்ஸுமே சாஃப்ட்வேர் வழியாக ஆஃப் பண்ணுறதுக்கும் ஆன் பண்ணுறதுக்கும் முடியும். அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ ஐஃபோன் லேட்டஸ்ட் லான்ச் பண்ண ஐஃபோன் 14 ப்ரோவில் இருக்கிற இந்த டைனாமிக் ஐலாண்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டைனாமிக் ஐலாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி கேமரா தான் வருது. இந்த ஒரு நோட்ச் பார்த்தீங்கன்னா ஐ ஷேப்பில் தான் இருக்குது. இந்த ஃபேஸ் ஐடிக்கும் கேமராவுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வருது. அந்த நடுவில் இருக்கிற டிஸ்பிளே பிக்சல்ஸை ஆஃப் பண்ணி பிளாக் கலரில் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் இந்த டைனாமிக் ஐலாண்டவே ஆப்பிள் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் சாஃப்ட்வேர் வழியாக AMOLED டிஸ்பிளே இருக்கிற ஒவ்வொரு பிக்சல்ஸுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி டிஸ்பிளே சாஃப்ட்வேரில் இருக்கிற பக்ஸ் காரணமாக தான் இந்த டிஸ்பிளேல வெர்டிக்கலாக லைன்ஸ் வருது. நார்மலாக பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இருக்கிற பக்ஸ் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணால் அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஆனால் டிஸ்பிளே சாஃப்ட்வேர் இருக்கிற பக்ஸ் காரணமாக அந்த பிக்சல்ஸ் டேமேஜ் ஆகிறதுனால தான் இந்த வெர்டிக்கலான லைன்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல வருது. நீங்கள் நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணாலும், எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாலும் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் டிஸ்பிளேலேருந்து போகவே போகாது. டிஸ்பிளே மாற்றினா மட்டும்தான் இந்த ஒரு கம்ப்ளைண்ட் உங்கள் டிஸ்பிளேலேருந்து போகும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேருக்காவது இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். போன சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்துருப்பீங்க. அப்போ அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற பதிலும் இதே தான், டிஸ்பிளே தான் மாற்றி ஆகணுங்கிறது. ஆக்சுவலாக இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான். அவங்க தந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இந்த ஃபோனோட டிஸ்பிளே இப்படி ஆச்சு. அப்போ இந்த டிஸ்பிளேவை ஃப்ரீயாக மாற்றி தர வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. வாரண்டி இருக்கிற ஃபோன்ஸாக இருந்தால் இந்த இஷ்யூ இல்லை, அவங்க ஃப்ரீயாகவே மாற்றி தந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாரண்டி இல்லாத ஃபோனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் இதையுமே மாற்றி தரணும். எனக்கு பர்சனலாக நடந்த 2 எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட விவோ X50 ப்ரோங்கிற ஒரு ஃபோன் இருந்துச்சு. அவன் ஃபோன் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ தான் சாஃப்ட்வேர் அப்டேட் வந்துச்சு. அப்டேட் பண்ணால் இப்படி லைன் வந்துருச்சு டிஸ்பிளேல. அவன் போய் விவோட சர்வீஸ் சென்டரில் கொடுத்தான். அந்த டிஸ்பிளேவை அவங்க ஃப்ரீயாகவே மாற்றி தந்துட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமே இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேர் ஆஃபில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்துருச்சு. என்கிட்ட தந்து இது என்ன கம்ப்ளைண்ட் கேட்டிருந்தாங்க. அப்போ எனக்கு கரெக்டாக தெரியும் இது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத. நான் சர்வீஸ் சென்டரில் போய் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க டிஸ்பிளே இப்போ ஸ்டாக்கு கிடையாது, நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். டிஸ்பிளே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுறோம், நீங்கள் வந்து இந்த டிஸ்பிளே மாற்றிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் ஃப்ரீயாக நீங்கள் மாற்றி தருவீங்களான்னு நான் கேட்டேன். டிஸ்பிளே வந்ததுக்கப்புறமா ஃபோனை காட்டி நாங்கள் செக் பண்ணி கம்பெனிக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம். கம்பெனி ஃப்ரீயாக மாற்றி தர சொன்னாங்கன்னா நாங்கள் மாற்றி தருவோம் தான் அவங்க சொன்னாங்க. அப்பயுமே அவங்க காசு கேட்கவே கிடையாது. வாரண்டி இல்லாத ஃபோனுக்கு கூட அவங்க டிஸ்பிளேவை மாற்றி தராங்க. ஆனால் அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபோனில் ஸ்க்ராட்ச் இருக்கக்கூடாது, டேமேஜ் இருக்கக்கூடாது, அப்புறம் ஃபோனுக்குள்ளே வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கக்கூடாது. ரெஸ்ட் என்ன மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டிஸ்பிளேவை ஃப்ரீயாக மாற்றி தரவே மாட்டாங்க. இந்த க்ரைட்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்கிற ஃபோனுக்கும் பாதகம் தான். வாரண்டி இருக்கிற ஃபோனில் ஸ்க்ராச்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க மாற்றியே தர மாட்டாங்க. அப்போ உங்கள் ஃபோனில் ஸ்க்ராச்சஸ் வாட்டர் டேமேஜ் ஒன்றுமே இல்லாட்டி தைரியமாக சர்வீஸ் சென்டரில் போய் கொடுங்க, அவங்க ஃப்ரீயாகவே மாற்றி தருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொல்லுவாங்க இது நீங்கள் காசு கொடுத்து தான் மாற்றி ஆகணுங்கிறத. அப்போ நீங்கள் சொல்லுங்கள்
இந்த கம்ப்ளைண்ட் எப்படி வந்துச்சு, இதுக்கு நீங்கள் தான் காரணம்னு அவங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு போன உடனே அவங்க எப்படியாவது இதை தட்டி கழிக்க தான் பார்ப்பாங்க. நீங்கள் விடாதீங்க, நல்லா பேசுங்க. சாம்சங் சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மாற்றி தரது இல்லைன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். எனக்கு கரெக்டாக தெரியாது, நான் சாம்சங் சர்வீஸ் சென்டரில் காண்டாக்ட் பண்ணல. சாம்சங் சர்வீஸ் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10% இல்லாட்டி 15%, 20% ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம், டிஸ்பிளே மாற்றிக்கோங்க தான் சொல்கிறாங்க. அப்படி மாற்ற வேண்டிய ஒரு தேவையில்லை. அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் தந்ததுனால தான் நம்ம டிஸ்பிளேவே இப்படி ஆச்சு. அப்போ அதை மாற்றி தர வேண்டிய கடமை அவங்களுக்கு தான் இருக்குது. இந்த ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா AMOLED டிஸ்பிளே வர ஃபோன்ஸ்லையுமே காமனாக வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான். இந்த ஒரு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஃபோன்ஸ்லையுமே இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். AMOLED டிஸ்பிளேயோட ரைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தி தான். அந்த டிஸ்பிளே மாற்றக்கூடிய காசை வச்சு நம்ம புது ஃபோனே வாங்கிடலாம். அவ்வளோக்கு ப்ரைஸு ஜாஸ்தி தான் இந்த AMOLED டிஸ்பிளேக்கு. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஈவினிங் 6 மணி ஆகும்போது வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். அப்புறமா என்னோட Instagram வீடியோ நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.